ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்டி ஆக்டிவ் விஷயம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேட்டோன்ஸ் சேனல்லேருந்து கூலி ஸ்பூஃப் எக்ஸ்ட்ரா ஸ்பூஃப் வீடியோ தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி காட்டன் ஸ்பூஃப் வந்து வீடியோ போட்டேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், அதையும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ போயிடலாமா? போயிடலாம். செம்மையா இருக்காரு. ஆஃப்டர் மினிட்ஸ் சொத்து போறவே என்னோட ஃப்ரெண்டு. அவன் அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. ரஜினியோட மோசுங்க. தாத்தா தான் யாருன்னு தெரியல. யாரா தாத்தா? தாத்தா வந்து இதுல சும்மா அதான் ஓடற பார்த்து ரஜினி தாங்க. சாங் படம் வந்துருக்கு. வாக்கிட்டு போலான்னு வந்திருக்கு. தாத்தா வேற பாட்டெல்லாம் பாடுறாரு புதுசா. நினைக்கிறேன். செருப்பை பார்த்தீங்களா தலைவனுக்கு? எங்கிட்டயே விளையாடுறியா அப்படிங்கிறாரு நம்ம பிஜிஎம் காணாமா? என்ன தூக்கிட்டியா? அன்னைக்கு தாங்க கேட்கணும், பிஜிஎம் தூக்கிட்டியான்னு. மாடு கத்துற மாதிரி இருக்கு. பிஜிஎம் சொன்னா யாரோ குரல் கத்துறாங்க. ராஜசேகர் கொட்டோட தூங்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ஹாரர் கொண்டு வந்துட்டாங்க. ஹாரர் கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஏதோ கம்பெனின்னு நினைக்கிறேன். ரஜினி பாருங்க, ஸ்டைலிஷா இருக்காரு. நம்ம இதுல சத்யராஜ் பார்க்கும்போது இந்த கட்டப்பை எப்படி மொட்டை அடிச்சுட்டு வந்துருப்பாரு, அந்த மாதிரி தான் இருக்கு. கட்டப்பை சிம்மவர் பண்றாரு நம்ம சத்யராஜ். அவரே சொல்லி அவரே சிரிச்சுக்கிறாரு. நம்ம தானே சிரிக்கணும். ஆனா என்னதான் இவ்வளவு சின்சியரா இருந்தாலும் செத்ததுக்கு அப்புறமும் ஹெல்மெட் போட்டுக்கிட்டே வேலை பாக்குறாப்ப. அது ஹெல்மெட் இல்லப்பா, அவர் மொட்டை அடிச்சிருக்காருப்பா. இவன் மட்டும்தான் இவ்வளவு பொல பொலன்னு இருக்கா. சம காமெடி கழிச்சிட்டாரு. என்னத்தை கிளப்பிடுது? பண்ணுங்கிறாருங்க. காசை வசூல் பண்ணாம நான் வரவே காசு அந்த 5000 வாங்காம விட மாட்டாரு. விட மாட்டாருங்க. அப்புறம் விட்டு அவருக்கு என்னங்க மரியாதை? நம்ம ரஜினி ஆல்வேஸ் கெத்துங்க. தெரிஞ்சிருந்தும் நம்ம வந்து விளையாடுறேன் அப்படிங்கிறாரு. டைலாக் பேசி பேசியே கிளம்ப வச்சிட்டாரு. உன்னை யாரும் இங்க வர சொன்னது? அதுக்கு ஏட்டா இவ்வளவு க்ளோஸா வர? விட்டா கிஸ் அடிச்சுடுவா போல இருக்கேன். கிஸ் மட்டுமே அடிப்பாங்க. அவர் கிளாஸுங்க, ஒரு மாசுங்க ரஜினி. அப்புறம் என்ன கொல்ல ஃப்ரெண்டே எப்படி கேட்குற? ஏதா உன்னை கொலை பண்ணிட்டாங்களா? ஆமா, கொலை பண்ணிட்டு எப்படி முன்னாடி கொஞ்சம் பேசிட்டு இருப்ப? பேயோ? அப்ப ரஜினி சாருக்கு ஆவிலாம் கண்ணுக்கு தெரியுது. இவர்தான் அந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ண சொல்லி தரப்போற வந்தவருக்கு ரஜினி சாருக்கு மிஷினை. அது பாத்துட்டியா? சரி, அதையும் சொல்லிடுறாங்க. நல்ல பாலையா வாங்கி போடுறதா ஆசைப்பட்டு செம்ம காமெடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க. காசு இல்லை, இருந்த காசு தான் நீ வாங்கி போயிட்டு பாதிய போட்டேன். எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு இருக்கியே, உன் உயிர் நண்பேன். நான் மண்டையை போட்டேன், என்னைய கொண்டிருக்காங்கன்னு சொல்றேன். யாரு கொண்டதுன்னு கேட்டியா? அது ஆபால அதை கேட்க பாருங்க. யாரு கொண்டான்னு கேட்கறாங்க. நம்ம தேவா இருக்கும்போது ரஜினிகாந்த் பண்ண முடியுமா? நாகார்ஜுனா என்ட்ரி அவரா போடணும். ஆனா நான் கொண்டு வந்த பாடியை நீ வச்சுக்கோ சார். நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. கண்ணாடி எல்லாம் போட்டு தாடி எல்லாம் வச்சுட்டு அசல் வில்லன் கெட்டப் இருக்காரு. அவரை தூக்கி ஃபாதரா போட்டாருங்க. மொட்டை அடிச்சதுக்கும் அவருக்கும் வில்லன் கெட்டப்புங்க. ஏதாவது ஒரு சைலனுக்கு ஒரு அடியலா கூட வச்சிருக்கலாம் சத்யராஜ்.
வந்து சைரனுக்கா? அடியாளங்களும் அதான் மாதிரி இருந்துச்சுன்னா பிஏ மாதிரி வச்சிருக்கேன். பார்த்தா சாம்பதே கிடக்கு. மொட்டை அடிச்சுட்டு அவருக்கு அப்பாவை போட்டாங்க. இல்லைன்னா ஒரு மொட்டை அடிக்காம கூட இருந்திருக்கேன். நவீன மிஸ்ன்னு பேர் வச்சேன். அட பாவி, இதுக்கு நம்ம எப்படி நீ பண்ணாங்க ஒரு டெவலப்பர் சயின்டிஸ்டா? அதை தெரிஞ்சுக்கிட்ட சைமன் உண்மையான சயின்டிஸ்டை தேடி போனேன். உண்மையான சயின்டிஸ்டா? உண்மையான சயின்டிஸ்ட் அப்போ யார் எந்திரன் எந்திரன் வந்துட்டாருங்க. நம்ம 2.0 எந்திரன் தெரியலையே. 2.0 போரா வந்துட்டாங்க. மிஷினை செய்ய சொன்னா நீ ஆல்ரெடி எரிஞ்சு கொலாபரேஷன் போட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நம்மளை பற்றி தான் ஏதோ சொல்கிறாங்க போல இருக்கு. நம்ம அல்ட்ரா பவர் சேவிங் மோட்ல இருக்கனால காது கேட்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்சம் விடுங்க, சிப்பை மாற்றி விட்டா எல்லாமே சேஞ்ச் ஆயிருங்க. நம்ம சிட்டியை வர சொல்லுங்க. சிட்டி தாங்க மெயின் ஆளு. ஆமா, இவர் யார்? இவர் நாகார்ஜுனா போரா ரெண்டு பேரும் கொலாபரேஷனா? வீடா போடா போரா. என்னடா இன்ட்ரோ கொடுக்குற? நாகார்ஜுனா வரா கொடுக்குற பாரு. போரால அந்த நம்ம சிட்டியில குறை யாருங்க நிறைவேற்றுவா? சிட்டி தாங்க எல்லாமே. வெர்ஷன் 2.0 நான் வந்துட்டாரு பாருங்க சிட்டி. வேற லெவல். வெர்ஷன் 2.0 ரீலோட் வந்துட்டாரு பாருங்க. சூப்பர் கெத்துங்க நம்ம சிட்டி. சிட்டி பாபு. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வேறு லெவலில் வந்து காமெடியாக வந்து இருக்குங்க. எல்லாமே வந்து சூப்பராக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. அனிமேஷனு எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. வாய்ஸு எல்லாமே சூப்பராக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. கூலி படத்தை வந்து வேறு லெவலில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. செமையாக வந்து இருக்குது. வேறு லெவலு. என்ன சொல்கிறக்கு வார்த்தையிலே இல்லை. எல்லாமே வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வந்து காமெடி பண்ணுற மாதிரி வந்து சூப்பராக வந்து செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு ஆல்ரெடி முன்னாடியே வந்து கூலி ஸ்பூஃப்னு ஒரு வீடியோ வந்து ரீசெண்டாக அப்லோட் பண்ணோம். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, என்னப்பா முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு சூப்பரான ரியாக்ஷன் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். until then bye.